மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு கல்லுப்பு போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்க ஈஸியாக இருக்கும். அது 2 வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு 2 திருப்பிட்டு அதுக்கப்புறம் மட்டனை போட்டுடணும். எங்கள் வீட்டில் இந்த தனித்தனியாக தனியாத்தூள் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே குழம்பு மிளகாத்தூள் தான். இதை போட்டுட்டு உங்களுக்கு காய்கறி எது வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடுவோம், அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதை போட்டு 2 திருப்பிட்டு குக்கரில் போட்டு விசில் வச்சுடுங்க. விசில் வச்சுக்கிற கேப்பில் நம்ம இங்கே தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சிலுசிலான்னு நோண்டிட்டு அதை அரைச்சிட்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காவை ஊற்றி குழம்பு 2 கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் மட்டன் குழம்பு ரெடி. இதுக்கு காம்பினேஷன் வந்து இட்லி, தோசை எது வேணால் ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு கல் தோசை ரொம்ப பிடிக்கும். திக்காக கல் தோசை ஊற்றி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வச்சு சுட தோசை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் என்னன்னு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.